அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ செம்மொழிகள் பற்றியது. உலக அளவில் 8 செம்மொழிகள் இருந்தாலும் இந்தியாவில் நமக்கு 11 செம்மொழிகள் இருக்கின்றன. செம்மொழி என்பதற்கு உலக அளவில் பல்வேறு வரையறைகள் இருந்தால் கூட மொழியினுடைய பழமை, தொன்மை, தனித்தன்மை, இலக்கிய இலக்கண வளங்கள், கலைநயம், பண்பாடு, மொழி நாகரிகம் இவற்றை போன்று பல்வேறு உட்கூறுகளை கொண்டதுதான் செம்மொழி என்பது வரையறை செய்யப்பட்டுள்ளது. உலக அளவில் 8 செம்மொழிகள் சொல்லப்பட்டாலும் இந்திய அளவில் இந்திய அரசாங்கம் நமக்கு 11 செம்மொழிகளை அறிவித்திருக்கிறன. அந்த செம்மொழிகள் எவையெல்லாம் என்று இந்த வீடியோவில் காணலாம், வாருங்கள். 2004ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தால் தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. 2005இல் சமஸ்கிருதம், 2008 கன்னடம், 2008 அதே ஆண்டு தெலுங்கு, 2013ஆம் ஆண்டு மலையாளம், 2014இல் ஒடிசா. இந்த 6 மொழிகளும் இந்திய அரசால் முதலாக செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. 2024இல் அக்டோபர் மாதம் 5 மொழிகளை இந்திய அரசாங்கம் செம்மொழியாக அறிவித்தது. 2024இல் மராத்தி, பாலி, பிராகிருதம், அசாமி, பெங்காலி எல்லா மொழிகளும் ஒவ்வொரு மாநிலத்தை தன்னகத்தை கொண்டால் கூட சமஸ்கிருதம், பாலி, பிராகிருதம் ஆகியவை தனியொரு மாநிலமாக இல்லாமல் பொதுவான பரவலாக மதம் சார்ந்த மொழியாக, மன்னர் ஆட்சி சார்ந்த மொழியாக இருந்தால் கூட அனைத்துக்கும் தலைமையாக இருப்பது நம்முடைய தமிழ் மொழி செம்மொழிக்கெல்லாம் மகுடமாக திகழ்கிறது.